ரொம்ப நல்ல கேள்வியாக்க. முக்கியம் நாங்கள் நிறைய விஷயங்கள் இதை பற்றி சொல்லி ஆகணும். ஆமா. இலங்கையினுடைய கலாச்சார அமைச்சினுடைய அங்கீகாரத்துக்குள்ள தான் இது வந்து நடக்குது. ம். அவர்கள் இந்த கலாச்சார விடயங்களுக்காக ரொம்ப எங்களுக்கு உதவியாக செய்திருக்காங்க. எங்களுடைய மாணவர்கள் வழங்கக்கூடிய சான்றிதழ்களில் கூட அவங்களுடைய முத்திரைகள் எல்லாமே இருக்குது. ம். அடுத்து சுற்றுலாத்துறை வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பாரிய அளவிலான ஒரு பெரிய உதவியை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்கள வந்து நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து எங்களுடைய இணைந்து அவங்களும் வந்து எங்களுடைய மாணவர்கள் அங்கே வழங்கக்கூடிய சான்றிதழ்களுக்குள்ள அவங்கள முத்திரைகளையும் வச்சு இது என்னென்னா அவங்களுக்கு வந்து இத்தனை பயணிகள் இத்தனை பெரிய கலைஞர்கள் வந்து அங்கேருந்து இங்கே வந்து இந்த நிகழ்வுக்காக வர்றது அப்படின்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விடயமாக இருந்தது முதலாவதாக. அதுவும் அவர்களுடைய வரலாற்றிலையுமே வந்து 12 மணி நேரம் தொடர் நிகழ்வு ஒன்று எங்கேயுமே நடந்ததில்லை இலங்கையில் இது வரைக்குமே தொடர்ச்சியாக. அது ஒரு 10 வருட காலமாக இப்படி நடந்துட்டு வரும்பொழுதுன்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரமிப்பான விஷயமாக தான் அவங்க எங்கள்கிட்ட பேசினாங்க. அது மூலயமா அவங்க நிறைய கவர்மெண்ட்டினுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இனி வரும் காலங்களில் 10 வருடம் பூர்த்தியான காலங்களுக்கு அப்புறமா இது ஒரு தேசிய நிகழ்வாக அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயமும் அவங்க எங்களுடைய ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த எங்களுடைய கலாரசிகா ஃபவுண்டேஷன் மூலியமாக ஏற்பாடு பண்ணக்கூடிய இந்த கைலேஸ்வரம் நாட்டியாஞ்சலினுடைய ஒரு பெரிய அங்கீகாரமாக அதை நாங்கள் பார்க்குறோம்.